This news sponsored by நீங்க புது வீடு கட்ட போறீங்களா இல்ல உங்க வீட்டை மேலும் அழகா மாத்தணுமா அப்போ நேரா நம்ம ரிலையபிள் என்டர்பிரைசஸ்க்கு வாங்க. உங்க இன்டீரியருக்கு ஒரு புது லுக் கொடுக்க இனி சென்னை பெங்களூர்னு போக வேண்டாம். நேரா நம்ம பாண்டி ரிலையபிள் என்டர்பிரைசஸ் வாங்க. ரிலையபிள் என்டர்பிரைசஸ் நம்பர் 31 புதுச்சேரி திண்டிவனம் மெயின் ரோடு ஜிப்பர் அருகில் பட்டானூர். செல் 9655300089 மற்றும் 9500687847. வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். மீன் வியாபாரிகளுக்கு விலையில்லா ஐஸ் பற்றி வழங்கும் விழா சட்டமன்ற உறுப்பினர் அணைபால் கனடி அவர்கள் வழங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு மீன்வள மற்றும் மீனவ நலத்துறையின் மூலம் நடப்பாண்டில் மீன் விற்பனையாளர்களுக்காக மீன்களை பதப்படுத்தி சுகாதார முறையில் விற்பனை செய்யும் நோக்கில் விலையில்லா ஐஸ் பெட்டிகள் வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. இந்த திட்டத்தின் கீழ் வம்பகீரபாளையம் மீனவ கிராமத்தை சேர்ந்த மீன் வியாபாரிகளுக்கு ஐஸ் பெட்டிகள் வழங்கும் விழா இன்று நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அணைபால் கனடி அவர்கள் பலருக்கு ஐஸ் பெட்டிகளை வழங்கி வைத்தார். விழாவில் மீன்வளத்துறை இயக்குநர் முகமது இஸ்மாயில், இணை இயக்குநர் தெய்வசிகாமணி, திட்ட அதிகாரி மீரா சாஹிப் உள்ளிட்ட அதிகாரிகள், மீனவர் அணி துணை அமைப்பாளர் விநாயகமூர்த்தி, கிளை செயலாளர்கள் கோபி, ராகேஷ் மற்றும் கழக உறுப்பினர்கள் சக்தி, மோரிஸ், ரகுமான் உள்ளிட்டோர் கலந்து கொண்டார்கள். மேலும் பயனாளிகள் மற்றும் பிரமுகர்களும் இதில் பங்கேற்று விழாவை சிறப்பித்தனர். அரியங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் உள்ள ஏழை பெண்களுக்கு திருமண உதவித்தொகைக்காக ஆதி திராவிட நலத்துறை மூலமாக வழங்கும் நிகழ்ச்சி அரியங்குப்பம் சட்டமன்ற அலுவலகத்தில் நேற்று மாலை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி அவர்கள் தலைமையில் 5 நபர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாய்க்கான காசோலை வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சமூக நலத்துறை மூலமாக 11 மாற்றுத்திறனாளிகளுக்கும் மாதாந்திர உதவித்தொகை பெறும் ஆணையினை வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஊர் முக்கியஸ்தர்கள், கூட்டணி கட்சி பிரமுகர்கள், என்ஆர் காங்கிரஸ் கட்சி பிரமுகர்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை சிறப்பித்தனர். சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் அவர்கள் பேசுகையில், புதுச்சேரி அரசியல் தற்பொழுது பள்ளி மாணவ மாணவிகளுக்கு தேவையான உதவிகளையும் அதேபோல் பெண்களுக்கு அனைத்து வகையான உதவிகள் என்று பல நலத்திட்ட உதவிகளையும் தற்பொழுது என்ஆர் காங்கிரஸ் அரசு செய்து கொண்டு வருகின்றது என்று கூறினார். புதுச்சேரி தமிழ்ச்சங்கத்தில் கடந்த 2020ஆம் ஆண்டு இதே நாளில் திருவள்ளுவர் சிலை நிறுவப்பட்டது. அன்று முதல் சிலை நிறுவப்பட்ட 20ஆம் தேதியான இன்று மாதந்தோறும் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவது வழக்கம். அதன்படி இன்று திருவள்ளுவர் சிலை நிறுவப்பட்ட தினம் என்பதால் இன்று மாலை அணிவிக்கும் நிகழ்ச்சி தமிழ்ச்சங்க தலைவர் முத்து தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட சைபர் கிரைம் பிரிவு SP பாஸ்கரன் உள்ளிட்ட தமிழ் சங்க நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். இந்நிகழ்ச்சியில் தமிழ்ச்சங்க நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டார்கள். அதெல்லாம் கரெக்ட் தான். ஆனால் முக்கியமானது என்னன்னா, நம்ம வாழ்வியலுக்கு வேத நூல்கள் இருக்கு. பைபிள், குர்ஆன், 4 வேதங்கள். இது எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு ஒரே கலக்கலா திருக்குறள் உருவாகிக்கிறதால அதில் நீங்கள் எந்த வேத நூலெல்லாம் எடுங்க, அதில் இருக்கிற அர்த்தங்களும் அதில் இருக்கிற பொருளும் இந்த திருக்குறள் இருக்கும். அதனால் இந்த தமிழருடைய வேத நூல்னு நம்ம சொன்னாலும் அதுக்கு சாத்தியப்படும். அந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் நம்ம வாழ்வியல் உருவானதால் இதை இந்தியருடைய கலாச்சார நூல் இல்லை வேத நூலும்
இதை நம்ம வந்து டிக்ளேர் பண்ணோம்னா அதுக்குரிய பெருமை அது இருக்கும். அது மட்டும் பொருந்தாது, இதை நம்மளோட வாழ்வியலில் அதை வந்து எடுத்து செல்லணும். அதுதான் முக்கியமான விஷயம். அதாவது சிறு வயசுலேருந்து நம்ம வந்து ஒரு தகுதி உருவாக்குவோம் நம்ம பிள்ளைங்களுக்கு, சமுதாயத்துக்கு முன்னாடி வர்றதுக்கு. நம்ம கிறிஸ்டியனில் கூட சொல்லுவாங்க, அதாவது ஞானஸ்தானம்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா குழந்தையிலேருந்து ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அதை பக்குவப்படுத்தி அதுக்கப்புறம் சமுதாயத்தில் விடுறது. இப்போ நம்ம பயிரிடுறோம் இல்லைங்களா, அந்த விதையை கூட ஒரு பக்குவப்படுத்தி அப்புறம் தான் நம்ம விதை பண்ணுவோம். ஆமாம். ஸோ இது வந்து அடிப்படை. இந்த அடிப்படையை நம்ம இடத்துல நிறைய இடத்துல ஃபுல்லாக மறந்துட்டோம். அப்படியே அவங்கவுங்க வளர்கிறாங்க. இந்த அடிப்படையை வந்து ஒரு கட்டாய கல்வி மாதிரி உருவாக்கி இந்த வேத நூலை நமக்கு வந்து எந்த அளவுக்கு பிள்ளைங்களுடைய மனசில் பதிய வைக்கிறோமோ குற்றங்கள் கண்டிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ஏன்னா இதை வந்து நான் வந்து இது ஒரு நாளில் தெரிவிச்சுக்கிறேன். இது நம்ம தமிழ்ச்சங்கம் இதை எப்படி எடுத்துகிட்டு போவாங்கன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா இந்த உலகம் வந்து ரொம்ப கஷ்டமானது. பட் அதில் வந்து இது நாங்கள் எல்லாம் ஒருங்கிணைச்சு இதை கொண்டு போனீங்கன்னா திருக்குறளை வந்து வேத நூலாக அறிவிச்சாவே அது ஒரு பெரிய விஷயம். அதை பிள்ளைங்களை கடைபிடிக்க வைக்கிறது தான் வந்து அவங்களுக்கு புரிதலுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்க, அதை தாண்டினா தப்பு, தாண்டாமல் வாழ முடியும். புதுச்சேரி வெள்ளையனூர் அருள்மிகு கோகிலாம்பிகை உடனுறை திருக்காமேஸ்வரர் திருக்கோவிலில் ஆடிப்புற தேர் திருவிழாவை ஒட்டி கொடியேற்ற விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரி வெள்ளையனூர் பகுதியில் அமைந்துள்ள புகழ்பெற்ற அருள்மிகு கோகிலாம்பிகை உடனுறை திருக்கோவிலில் ஆடிப்புற தேர் திருவிழா துவங்கியுள்ளது. ஆடிப்புற தேர் திருவிழாவை ஒட்டி கொடியேற்றம் இன்று இரவு நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட கோகிலாம்பிகை அம்மன் முன்னிலையில் வேத மந்திரங்கள் ஓத கொடியேற்றம் நடைபெற்று தீப ஆராதனை நடைபெற்றது. கொடியேற்ற விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு கோகிலாம்பிகை உடனுறை திருக்காமேஸ்வரரை வழிபட்டு சென்றனர். ஆடிப்புற தேர் திருவிழாவில் முக்கிய நிகழ்வான திரு தேரோட்டம் 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் என்றும் தேப்ப உற்சவம் 29ஆம் தேதி இரவு நடைபெறும் எனவும் கோவில் நிர்வாகிகள் குழு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விநாயகா மிஷன் ஆராய்ச்சி நிறுவனத்தின் அலைடு ஹெல்த் சயின்ஸ் துறையின் சார்பில் விநாயகா மிஷன் ஆராய்ச்சி நிறுவனத்தில் ரெட் ரன் மாரத்தான் நடைபெற்றது. விநாயகா மிஷன் ஆராய்ச்சி நிறுவனத்தின் அலைடு ஹெல்த் சயின்ஸ் துறையின் செஞ்சுரல் அமைப்பு மற்றும் புதுவை எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு அமைப்பும் இணைந்து ரெட் ரன் எய்ட்ஸ் விழிப்புணர்வு மாரத்தான் நடைபெற்றது. விநாயகா மிஷன் பல்கலைக்கழகத்தின் வேந்தர் டாக்டர் எஸ் கணேசன் அவர்களின் அறிவுறுத்தலின்படி அலைடு ஹெல்த் சயின்ஸ் கல்லூரிகளின் டீன் பேராசிரியர் டாக்டர் செந்தில்குமார் வழிகாட்டுதலின்படி அலைடு ஹெல்த் சயின்ஸ் கல்லூரியின் இயக்குநர் ஆண்ட்ரூ ஜான் முன்னிலை வகித்தார். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி கிருமாம்பாக்கம் போக்குவரத்து துணை காவல் ஆய்வாளர் ராஜசேகர் பங்கேற்று மாணவர்களுக்கு மாரத்தான் பற்றிய நன்மைகள் பற்றி எடுத்துரைத்தார். மாரத்தான் ஓட்டத்தை கல்லூரியின் இயக்குநர் பேராசிரியர் ஆண்ட்ரூ ஜான், கிருமாம்பாக்கம் போக்குவரத்து காவல் துணை ஆய்வாளர் ராஜசேகர் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் சுமார் 150க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்று விழிப்புணர்வு ஓட்டத்தை பூர்த்தி செய்தனர். வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசும் சான்றிதழும் வழங்கப்பட்டன. இதற்கான அனைத்து ஏற்பாட்டினையும் கல்லூரியின் நிர்வாக அதிகாரி சந்திரு, செஞ்சுரல் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர்கள் ஜெயசூர்யா, பிரீத்தி மற்றும் செஞ்சுரல் அமைப்பு உதவி பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் செய்திருந்தனர்.
தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் மூத்த மகன், தமிழ்நாடு முதல்வர் கழக தலைவர் அவர்களின் மூத்த சகோதரர் மு.க. முத்து அவர்கள் 19/5/2025 அன்று உடல்நலக்குறைவால் காலமானார். அவருக்கு புதுச்சேரி மாநில திமுக சார்பாக மாநில கழக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா அவர்கள் அன்னாரது உடலுக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர். அப்பொழுது மாநில துணை அமைப்பாளர் அனிபால்கனடி எம்எல்ஏ, கழக பொருளாளர் செந்தில்குமார் எம்எல்ஏ, இளைஞரணி அமைப்பாளர் சம்பத் எம்எல்ஏ, தலைமை செயற்குழு உறுப்பினர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மூர்த்தி, தொகுதி செயலாளர்கள் சக்திவேல், கிளை செயலாளர் இருதயராஜ் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர். புதுச்சேரி மாநிலத்தில் புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள 3 நியமன சட்டமன்ற உறுப்பினர்களில் ஒருவரான புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவரும் காரைக்கால் பிரபலமான தொழிலதிபருமான GNS ராஜசேகரன் இவருக்கு கடந்த 14ஆம் தேதி புதுச்சேரியில் பதவி பிரமாணம் செய்து வைக்கப்பட்ட நிலையில் இன்று காரைக்கால் திரும்பிய GNS ராஜசேகருக்கு மாவட்ட பாஜக சார்பில் அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து திருநள்ளாறு பகுதியில் தனியார் திருமண அரங்கம் ஒன்றில் அறிமுக நிகழ்ச்சியும் நடத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பல்வேறு அரசியல் கட்சிகளை சார்ந்தவர்கள் மற்றும் தொகுதி பொதுமக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் GNS ராஜசேகரனுக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். நிகழ்ச்சியில் பாஜக மாவட்ட தலைவர் முருகதாஸ் உள்ளிட்ட பல்வேறு கூட்டணி கட்சி பொறுப்பாளர்கள், NR காங்கிரஸ் மாவட்ட தலைவர் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகளை சார்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள். தொடர்ந்து செய்தியாளர் சந்திப்பில் மத்திய அரசின் பல்வேறு திட்டங்களை அனைத்து தொகுதிகளிலும் செயல்படுத்த மும்முரமாக பாடுபடுவேன் எனவும், இதன் மூலம் மத்திய அரசின் அனைத்து திட்டங்களும் அனைத்து தரப்பினருக்கும் கிடைக்க வழிவகை செய்ய உதவியாக இருக்கும் என்றும் தெரிவித்தார். இதன் மூலம் வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜக மற்றும் கூட்டணி கட்சியினர் போட்டியிடும் அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெற உதவியாக இருக்கும் என நம்புவதாக GNS ராஜசேகரன் தெரிவித்தார். புதுச்சேரி சென்னை அப்பல்லோ மருத்துவமனையின் ரோபோட்டிக் மற்றும் லாப்ரோஸ்கோபிக் அறுவை சிகிச்சை சிறப்பு நிபுணர் டாக்டர் ரகுநாத் புதுச்சேரி எல்லைப்பிள்ளைச்சாவடி 100 அடி ரோட் NT மஹால் எதிரே உள்ள அப்பல்லோ மருத்துவமனை தகவல் மையத்தில் மருத்துவ ஆலோசனை வழங்கினர். வயிற்றுவலி, பித்தப்பை, கற்கள், கணையம், உணவு குழாய், கல்லீரல், தைராய்டு பிரச்சனைகள், சிறுநீரகத்தில் கட்டிகள், குடலிறக்கம், ஃபைல்ஸ், கால் புண்கள், வயிற்று கட்டிகள், மார்பக கட்டிகள், உடலில் உள்ள அசாதாரண வளர்ச்சி, அனைத்து புற்றுநோய் மற்றும் வாஸ்குலர் தொடர்பான பிரச்சனைகளுக்கு சிறப்பு நிபுணர் மருத்துவ ஆலோசனை வழங்கினார். தொடர்ந்து டாக்டர் ரகுநாத் பேசுகையில், மிகவும் சிக்கலான மற்றும் புற்றுநோய் ஆபரேஷன் செய்வதில் எனக்கு ஆர்வம். வயிறு, உணவு குழாய், வாய் முதல் ஆசன வாய் வரையிலும் உள்ள புற்றுநோய், மார்பக புற்றுநோய், சிறுநீரக மாற்று சிகிச்சை அளிக்கின்றேன். சென்னை அப்பல்லோ மருத்துவமனைக்கு புதுச்சேரியிலிருந்து நிறைய பேர் என்னை பார்க்க வருகின்றனர். அதனால் புதுச்சேரி மக்கள் பயன்பெறும் வகையில் முதலாக இங்கு வந்திருக்கின்றேன். ஹெர்னியா என்ற குடல் இறக்கமானது தொப்புளை சுற்றி காலும் வயிறும் சேரும் பகுதி என நிறைய இடத்தில் வரும். இதற்கு சிறிய துளைகள், அதாவது லாப்ரோஸ்கோபிக் மூலமாக அறுவை சிகிச்சை செய்ய முடியும். ஆனால் வயதானவர்களுக்கு சர்க்கரை, சிறுநீர் பிரச்சனை இருக்கும் நிலையில் அவர்களுக்கு எளிமையான அறுவை சிகிச்சை மூலமாக தீர்வு பெறலாம். நடந்து வந்து எப்படி பல் டாக்டரிடம் பல் பிடுங்கி செல்கின்றார்களோ அதுபோல் நடந்து வந்து ஹெர்னியா ஆபரேஷன் செய்து கொண்டு ஆபரேஷன் தியேட்டரில் இருந்து நடந்து வீட்டுக்கு போகலாம். வயிற்றில் சிறிய துளையிட்டு செய்யப்படும் லாப்ரோஸ்கோபிக் சிகிச்சை மூலம் நோயாளிகளுக்கு கஷ்டம் குறையும். குறைவான நேரமே ஆவதால் லாப்ரோஸ்கோபிக் மிகவும் பயன் தரக்கூடியது. ரோபோ எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் நோயாளி பக்கத்தில் நிற்க முடியும். அதற்கு சோர்வும் வராது. ஆனால் ரோபோ தானாகவே சிந்தித்து எதையும் செய்யாது. ரோபோவை அறுவை சிகிச்சை நிபுணர் நேரில் அமர்ந்து கட்டுப்படுத்தி ஆபரேஷன் செய்வதாகும். லாப்ரோஸ்கோப்பில் என்ன செய்ய முடியுமோ அதையெல்லாம் ரோபோ மூலமாக செய்ய முடியும் என்றார். மன அமைதிக்கான ஆன்மீக மையத்தின் சார்பாக நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் புதுச்சேரியில் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மன அமைதிக்கான ஆன்மீக மையத்தின் நிறுவனர் இறையடிகளார் ஸ்ரீ மணிவண்ணன், வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் புதுச்சேரியில் மன அமைதிக்கான ஆன்மீக மையத்தின் நிறுவனர் ஸ்ரீ மணிவண்ணன் இறையடிகளார் தலைமையில் ஆன்மீக ஆட்சி ஏற்படுத்தப்படும் என்று குறிப்பிட்டார். பொதுமக்கள், ஆன்மீக அன்பர்கள் மற்றும் இளைஞர்களின் ஆதரவுடன் மன அமைதிக்கான ஆன்மீக மையத்தின் சார்பாக வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடப் போவதாக தெரிவித்த அவர், மாநிலத்தில் உள்ள அனைவருக்கும் சிறந்த கல்வி, சிறந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த மருத்துவம் கிடைக்க அயராத பாடுபடுவோம் என்றும், அரியங்குப்பம் உள்ளிட்ட 3 தொகுதிகளில் வேட்பாளர்களை நிறுத்த முடிவு செய்துள்ளதாகவும் தெரிவித்தார். பேட்டின் பொழுது மன அமைதிக்கான ஆன்மீக மையத்தின் பொது செயலாளர் பெருமாள், செயலாளர் எழிலன் மற்றும் வைத்திலிங்கம், மோகன்தாஸ் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டார்கள். ஸ்ரீராம் கேபிட்டல் வழங்கும் பாண்டிச்சேரி பிரீமியர் லீக்கின் 2வது சீசன் சீக மைதானத்தில் கோலாகலமாக நடைபெற்று வருகின்றது.
அதன் தொடர்ச்சியாக இன்று நடைபெற்ற 24வது லீக் போட்டியில் புள்ளி பட்டியலில் 2வது இடத்தில் இருக்கும் வில்லியனூர் மோஹித் கிங்ஸ் அணியும் 4வது இடத்தில் இருக்கும் ஓசூடு அக்காட் வாரியர்ஸ் அணியும் மோதின. இதில் டாஸ் வென்று முதலில் பேட்டிங் புகுந்து வில்லியனூர் அணி 20 ஓவர்கள் முடிவில் 9 விக்கெட் இழப்புக்கு 149 ரன்கள் எடுத்தது. வில்லியனூர் அணி போட்டியின் தொடக்கத்திலேயே விக்கெட்டுகளை இழந்தது. இதனால் 54 ரன்களுக்கு 4 விக்கெட்டுகளை இழந்தது. அந்த அணியில் அதிகபட்சமாக அமன் கான் 50-40 ரன்களும், பிருத்திவிராஜ் கண்ணா 36-21 ரன்களும் எடுத்தனர். 5 வீரர்கள் ஒற்றை இலக்கத்தை தாண்டாமல் வெளியேறினர். சிறப்பாக பந்து வீசிய ஓசூடு அணியில் சதீஷ் ஜாங்கீர் 4 விக்கெட்டுகளையும் சிதக் சிங் 2 விக்கெட்டுகளையும் கைப்பற்றினர். பின்னர் 147 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஓசூடு அணி களமிறங்கியது. ஓசூடு அணியின் தொடக்க ஆட்டக்காரர்களான ஜஷ்வந்த் ஸ்ரீராம், கங்கா ஸ்ரீதர் ராஜு, சைலேஷ் வைத்தியநாதன் ஆகியோர் தலா 7 ரன்கள் எடுத்து வெளியேறினர். சிறிது நேரம் நிலைத்தாடிய புனேத் திரிபாதி 18 ரன்கள் வெளியேற 43 ரன்களுக்குள் 4 விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது. அதன் பின்னர் ஜாக்கப் எட்வர்ட் 19 ரன்களிலும் நிதின் பிரணவ் 25 ரன்களிலும் அவுட் ஆகினர். கடைசி 2 ஓவர்களில் 25 ரன்கள் தேவைப்பட்ட நிலையில் பந்து வீச்சாளர்கள் சிறப்பாக பந்து வீசியதால் வில்லியனூர் அணி 4 ரன்கள் வித்தியாசத்தில் த்ரில் வெற்றி பெற்றது. கிருஷ்ணா பாண்டே 29 ரன்களுடன் களத்தில் இருந்தார். 50 ரன்கள் மற்றும் 1 விக்கெட் கைப்பற்றிய அமன் கான் ஆட்டநாயகன் விருது பெற்றார். வில்லியனூர் அணி 6 போட்டிகளில் வென்று பிளே ஆஃப் சுற்று தகுதி பெற்றது. அதே சமயம் ஓசூடு அணி 8 போட்டிகளில் விளையாடி 6வது தோல்வியை சந்தித்தது. நாளை ஞாயிற்றுக்கிழமை மதியம் 2 மணிக்கு நடைபெறவுள்ள போட்டியில் வில்லியனூர் மோஹித் கிங்ஸ் அணியும் ரூபி ஒயிட்டவுன் லெஜண்ட்ஸ் அணியும் மோத உள்ளன. அதேபோல் மாலை 6 மணிக்கு நடைபெறவுள்ள போட்டியில் மாஹி பெங்களூர் ஸ்ட்ரைக்கர்ஸ் அணியும் காரைக்கால் நைட்ஸ் அணியும் மோத உள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.